ராஜாவின் குட்டிக் கதைகள். சாலிகிராமம் எனும் ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு சிறிய வீடு இருந்தது. அந்த வீட்டில் அம்மா, அப்பா, 2 குழந்தைகள், சின்னு, மாறன் மற்றும் தாத்தா, பாட்டி என்று அனைவரும் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். சின்னு மிகவும் குறும்புக்கார பையன். அவனை யாராலும் சமாளிக்க முடியாது. தினமும் இரவு தூங்கும் போது தாத்தா கதை சொல்லுங்கள் என்று வற்புறுத்துவான். அன்றிரவு தாத்தா சிரித்துக்கொண்டே, என் தங்கக்குட்டிக்கு ஒரு தங்க மனம் கொண்ட ராஜா கதையை சொல்லட்டுமா என்று கூறி கதையை தொடங்கினார். மிகவும் தொலைவில் ஒரு வளமான ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டை குமரகுரு என்ற நல்ல மனம் கொண்ட ராஜா ஆட்சி செய்து வந்தார். அவர் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுபவர், நாட்டை செழிக்க செய்தவர். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தனர். அந்த நாட்டின் செழிப்பு மற்றும் வளர்ச்சி பிற அரசர்களுக்கு பொறாமை அளித்தது. அந்த நாட்டை ஏதாவது செய்ய வேண்டும் என்று சிலர் திட்டம் தீட்டினர். அந்த அரசர்கள் தங்கள் நாட்டிலிருந்து 2 உளவு மந்திரிகளை ஏழை வேடமிட்டு அனுப்பினர். அவர்கள் பரிதாபகரமான தோற்றத்துடன் வந்தார்கள். இதை பார்த்த குமரகுரு ராஜா அவர்களுக்கு உணவு, உறைவிடம், வேலைவாய்ப்பு என்று அனைத்தும் வழங்கினார். ஆனால் உண்மையில் அவர்கள் நாட்டின் இரகசியத்தை அறிந்து அழிக்க வந்த உளவாளிகள். அந்த நாட்டில் ஒரு சக்தி வாய்ந்த பழமையான மரம் இருந்தது. அது அந்நாட்டிற்கு செழிப்பு, வளம், பாதுகாப்பு தரும் என பழங்காலம் முதல் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் அதன் இரகசியத்தை வெகு சிலரே அறிந்திருந்தனர். அந்த மந்திரிகள் ராஜாவின் உதவியை பெற்றவுடன் அந்த மரத்தின் சக்தியை அறிந்து கொண்டனர். இந்த மரம் இல்லை என்றால் இந்த நாடும் இல்லை என்று அவர்கள் முடிவெடுத்தனர். அவர்கள் அந்த மரத்தை அழித்து ஒரு கிளையை எடுத்துச் சென்று தங்கள் நாட்டில் நடுவதற்காக திட்டமிட்டனர். மரம் அழிக்கப்பட்டதும் நாட்டில் வளமும் மகிழ்ச்சியும் குறையத் தொடங்கின. ஆனால் அவர்கள் நாட்டில் நடப்பட்ட கிளை ஒரு சாபமாய் பலித்தது. அந்த நாட்டில் பல தீய விஷயங்கள் நடக்கத் தொடங்கின. பயங்கரமான சம்பவங்கள், வறட்சியால் விளையும் துயரங்கள் என மக்கள் வாழ முடியாத சூழல் உருவானது. அந்த நாட்டின் அரசன் பயந்து அந்த மரத்தை வெட்ட உத்தரவிட்டான். ஆனால் யாரேனும் அந்த மரத்தை வெட்ட முயன்றால் அவர்களின் கைகள் சிலையாக மாறின. மந்திரிகளும் அரசனும் அதிர்ச்சி அடைந்தனர். அந்நாட்டின் மக்கள் மிகவும் பயந்து அவர்கள் செய்த தவறை உணர்ந்து குமரகுரு அரசரிடம் மன்னிப்பு கேட்டு உதவி கேட்டனர். குமரகுரு அரசர் அவர்களின் உண்மையான மனப்போக்கை கவனித்து உதவி செய்ய முனைந்தார். அவர் கோவிலில் இருந்த பண்டைய ஓவியங்களை பார்த்தபோது அந்த மரம் பற்றிய தகவல்கள் மற்றும் அதன் சக்தி குறித்து ஒரு புத்தகம் இருப்பதை கண்டார். ஆனால் அந்த புத்தகம் மாயத்தால் பூட்டப்பட்டிருந்தது. அதை திறக்க அந்த மந்திர மரத்தால் செய்யப்பட்ட சாவி தேவைப்பட்டது. அரசர் அந்த மந்திரிகளை அந்த மரத்திலிருந்து ஒரு கிளையை எடுத்து வருமாறு உத்தரவிட்டார். ஆனால் அவர்கள் மிகவும் பயந்தனர். அப்பொழுது அரசர் ஒரு அறிவிப்பு செய்தார். யார் அந்த மரத்திலிருந்து ஒரு கிளையை வெட்ட முடியுமோ அவருக்கு நிறைய பொற்காசுகள் கொடுக்கப்படும் என்றார். ஆனால் யாரும் முன் வரவில்லை. அப்பொழுது சுமார் 100 வயது மதிப்புமிக்க ஒரு மூதாட்டி தன் பேரனுடன் அரசரின் முன் வந்தாள். என் பேரன் அந்த மரத்தை வெட்ட முடியும், அவனுக்கு எதுவும் ஆகாது என்றாள். மக்களும் அந்த குழந்தையின் தாயாரும் ஆத்திரமடைந்து இப்படி ஒரு சோதனை செய்யக்கூடாது என்று எதிர்த்தனர். குமரகுரு அரசரும் குழப்பத்துடன் இருந்தார். ஆனால் மூதாட்டி, என்னுடைய பேரனுக்கு எதுவும் ஆகாது, அவன் அதற்காகவே பிறந்தவன், ஏதாவது நடந்தால் எனக்கு எந்த தண்டனையும் கொடுக்கலாம் என்றாள். அரசர் அன்பும் அச்சமும் கலந்த மனதுடன் சம்மதித்தார். குழந்தை ஒரு சிறிய கோடாரியுடன் மரத்திற்கே சென்று 3 முறை அதில் அடித்தான். அந்த நேரம் மரத்திலிருந்து பொன்னான ஒளி வீசியது. அதனுடன் ஒரு கிளை தானாகவே விழுந்தது. அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அரசர் மகிழ்ச்சியுடன் அந்த கிளையை எடுத்து ஒரு சாவி தயாரிக்கச் செய்தார். அதனை கொண்டு புத்தகத்தை திறந்தார். அந்த புத்தகத்தில் மரத்தின் சக்தி பற்றியும் தலைமுறை தலைமுறையாய்
அதை பாதுகாத்து வந்த ஒரு குடும்பத்தினர் பற்றியும் எழுதப்பட்டிருந்தது. அந்த மரத்தின் பாதுகாவலர்கள் அந்த மரத்துடன் இணைந்தவர்களாக இருப்பார்கள். அதன் கடைசி பக்கத்தில் ஒரு பொன் விதை இருந்தது. குமரகுரு அரசர் அதை பார்த்து, இது புதிய மரம் வளர்க்க முக்கியமான விதை என்று உணர்ந்தார். அவர் அந்த விதையை அந்த சிறுவனிடம் கொடுத்து, இதை நீயே நட வேண்டும் என்றார். சிறுவன் அதை நட மரம் மிக விரைவாக வளர்ந்தது. சாபமிட்ட மரமும் வழக்கமான மந்திர மரமாக மாறியது. அதை பார்த்து அந்த எதிரி அரசன் மிகவும் நன்றி கூறி தனது தவறை ஒப்புக்கொண்டான். இரு நாடுகளும் மீண்டும் வளமானது. சின்ன ஆச்சரியத்துடன், தாத்தா, எப்படி அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகவில்லை என்று கேட்டான். தாத்தா சிரித்துக்கொண்டு, அவர்கள் குடும்பம் தலைமுறையாக அந்த மரத்தின் பாதுகாவலர்கள். அவள் பேரன் சிறியவனாக இருந்தபோது இருந்து அந்த மரத்தின் கிழங்குகளையும் பழங்களையும் சாப்பிட்டு வளர்ந்தவன். அவனுக்கு அந்த மரமே உயிரோட்டம் என்று கூறினார். தாத்தா முடிவாகச் சொன்னார், நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்களை தரும், கெட்ட எண்ணங்கள் அழிவை தரும். எண்ணம் போல் வாழ்க்கை என்றார். சின்ன மகிழ்ச்சியுடன், அடுத்த கதைக்கு ரெடியா தாத்தா என்று கேட்டான். தாத்தா சிரித்து, நாளைக்கு தொடரலாம் என்றார்.